மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீன ராசிக்காரங்களை புதுசாக என்னங்க சொல்லணும், தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே துவண்டு போகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க மீன ராசிக்காரங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதில் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் ஆர்வம் கொண்டவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனால மேக்சிமம் இவங்க நினைச்சதை காலதாமதம் ஆனாலும் அதை எப்படியாவது அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசி கிட்ட நீங்க பழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் இவங்க கூட நட்பே தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும், கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க. பழகிட்டா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமானவங்க. நல்லவங்களை தூக்கி பிடிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனராசி அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தியாகிக்கும் வெளியே சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. 10 ரூபாய் இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க கூட தனிப்பட்ட முறையில் அழுக கூட செஞ்சுருவாங்க. என்னடா இது, நம்ம இப்படி பார்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே பண்ணுறோம், நமக்குன்னு யாருமே இல்லையே, வலிக்குதான் வலிக்கலையா, சாப்பிட்டியா சாப்பிடலையா, இருக்கியா இல்லையான்னு கூட கேட்க ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தமும் படுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசிக்கு சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம்ங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடக்க போகுதுங்க. இத்தனை நாள் நான் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் அந்த சுக்கிரன், அதே சமயத்தில் 8க்குரியவன் அஷ்டமாதிபதி, வலி வேதனையை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான். 4ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்காருங்க. அப்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்றது நல்லதா அப்படின்னா நல்ல தன்மை தான். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் வலுப்பெறாருங்க. அப்போது திக்பலம் அடையிறதுன்னு சொல்லுவோம் 4ஆம் இடத்துல. அப்போ என்னென்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கி கொள்றதுல நிறைய ஆர்வங்களை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு அர்த்தங்க. அதாவது என்ன ஒன்று, வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை தூண்டக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். ஸோ அந்த இடத்துல போய் சுக்கிரன் அமர்றாரு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கான கிரகம்ங்க. அப்போது 4ஆம் இடத்துல உட்காரும்போது தூண்டுமா இல்லையா, நிச்சயமாக தூண்டுங்க. அப்போ பணம் வச்சுட்டு இருக்கவங்க, ஒரு வீட்டை தேடிக்கிட்டு இருக்கவங்க, தனக்கு பிடிச்ச இடம் கிடைக்காம, லொக்கேஷன் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த இடத்தையெல்லாம் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க. ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த குழப்பம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அந்த தாய் அப்படிங்கிற விஷயம் எப்படியாவது உங்கள் எண்ண ஓட்டத்துக்கு சேரும். தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம், தாய் கூட பிறந்தவங்க, அவங்க சார்ந்த விஷயங்கள், தாயினோட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை எப்படி பண்ணலாம், சொத்தை வாங்கலாமா விற்கலாமா, அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுறது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே
எண்ண ஓட்டங்களை செலுத்தி அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக மீனராசிக்கு அமையுதுங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மீனத்திற்கு ஆகாதவர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 8க்குரியவர் இல்லையா? அப்போ குரு ஒரு அணி, சுக்கிரன் ஒரு அணி. அப்போ இந்த 2 பேரும் இணைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கப்போ உங்கள் சுகஸ்தானத்தை பாருங்கள். அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் 8க்குரியவர். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் இணைஞ்சாலே அங்கே ஏதாவது ஒரு ஹெல்த்தி பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்போ குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் ஜாதகம் பாருங்கள், உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு தொடர்பு பெற்று இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சுக்கிரனோட சந்திரனும் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கிரனோட புக்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு நார்மலாகவே அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு டென்ஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும். அது நடக்குமா, இது நடக்குமா அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்க எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குங்க. அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகாமல் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ தொழிலில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் அப்படிங்கிற தன்மை நிச்சயமாக இருக்கும். ஒரு அழுத்தம் பிடிக்கல, ஒரு ப்ரெஷரோடு இருக்கும், ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மீனராசி அன்பர்கள் அந்த வகையில் ஒரு எண்ணம் இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் அழிச்சல் திருச்சல்னு இருக்கும். அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை விதைச்சிக்கணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தாங்க இருக்கும். ஏன்னா சந்திரன் அங்கே இருக்காரு. அப்போ சந்திரன் அப்படிங்கிறவர் மனசு, அந்த மனசை மறைக்க ஒரு சில விஷயங்கள் நடந்து தீரும். அதனால நீங்கள் குழப்பம் ஏற்படுற தன்மையெல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா அப்படின்னா பணப்புழக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. 2 பொருளாதார கிரகங்கள் குரு சுக்கிரன் இணைஞ்சு 10ஆம் இடத்தை பார்க்குறது. அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். கடந்த நாட்களை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையுங்க. தொழில் வியாபாரம் இதில் எப்படி நீங்கள் இருந்தாலுமே வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் பணத்தை கையாளுற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தாங்க எல்லாமே மாறும். இப்போ சந்திரனோடு உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரனோடு சனி, ராகு இவங்க எல்லாமே சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஆழ்த்தி விடும். ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சுருங்க. ஆனால் சந்திரன் நல்ல தன்மையில் இருந்தால் அந்த மீனராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜென்ம சனி நினச்சி நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப பயம். படப்படப்பே தேவையில்லைங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக தாங்க நடக்கும். யார் இந்த மீனராசி அன்பர்கள் சூரிய தசை அல்லது சூரிய புக்தி, சூரியனோட அந்தரம் நடந்துட்டு இருக்கோ, சுக்கிரனோட புத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கோ, அவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஒரு வலி குழப்பம் அப்படிங்கிறது இருக்குங்க. மற்றவங்களுக்கு பெரிய எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் பயணம் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. இந்த செவ்வாய் உங்களுக்கான தனபாக்கியத்தை கொடுத்தாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் தனபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். தனபாக்கியம் கிடைக்கும். யோகாதிபதியினோட நட்சத்திரத்தை சாரத்தில் பயணம் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு யோகத்தையும் கூடுதல் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. அப்படி பார்க்கும்போது வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகுவோட லேசாக மாறிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அறிவுத்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்குங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடுறதுல தவிக்கிறது ரொம்பவே நல்லது. கலைகளில் ஆர்வம் பிறகும். மனசை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடு உண்டாகலாம், கவனமாக இருந்துக்கோங்க. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். திறமையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பாக்கிகள் எல்லாமே கிடைக்குங்க.
பழைய பகைகள் எல்லாமே மாறும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்காலம் பற்றின முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. மீன ராசி அன்பு சொந்தங்கள், வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கணும்னு, உங்களோட சேர்ந்து கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க, அதில் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சது காலதாமதம் ஆனாலும் அதை அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசி கிட்ட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கிட்ட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்லையே, யாருமே நமக்கு வலிக்குதையா, சாப்பிட்டமா சாப்பிடலையா, இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க நீங்கள். இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதாச்சு, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்கள் அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி 100க்கு 100% மாறப்போகுதுங்க. அதுவும் நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு, சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம், தொழிலில் வெற்றி, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், ரணரோண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். இப்படி கிரகங்கள் எல்லாருமே வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க. ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வீங்க. மற்றவங்க சொல்கிறது 100க்கு 100% கேட்க மாட்டேன்னே சொல்லி முடிக்கலாங்க. கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க.
நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்குங்க. நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க, அந்த சூழல் வந்துட்டு உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணினாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா, இனி அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கல்வின்னு எல்லா விதத்துலேயுமே யோகம் வரப்போகுதுங்க. சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துட்டு நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்திலையும் முன்னேற்றத்திலையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மீன ராசிக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் மாற்றம் வரும், உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குங்க. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுதுங்க. வண்டி வாகனம் மாற்றம் இது எல்லாமே நடக்க போகுது. வீடு மாறக்கூடிய யோகம் இருக்கு. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க. குழந்தையோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது. உறவுக்காரர்களுக்கிடையே உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க. சக ஊழியர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க. இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ண வேண்டாம். எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும். இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமாக பண்ண போகிறீங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்துட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்கள் கை கொடுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் கால பைரவரோட வழிபாடும், பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய் தீபம்
தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாங்க. இந்த பதிவில் அது நிச்சயமாக உங்களுக்கு உணர்ந்திருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செயல்பட்டு அந்த மீனராசி இருக்க எல்லா நட்சத்திரமும் ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்கன்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க.